ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனோட ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என்கேஜ்மெண்ட் தான் கிளம்புறோம். ரொம்ப நாளாக இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட் தான் நான் கிளம்புறேன். ஸோ நான் ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்பேர்டாக நேற்று நைட்டே நான் எடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட் ஐம் கெட்டிங் ரெடி, அவ்வளோதான். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுது. கொஞ்சமாக என்னோட ஸ்க்ரப்பை எடுத்துட்டு நான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என் ஃபேஸ். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஹாஃப் பாட்டில் ஆஃப் வாட்டர் குடிச்சிருவேன். இது வந்துட்டு எங்கள் அம்மா எனக்காண்டி செஞ்சு கொடுத்த நலங்கு மாவு ஃபேஸ் மாஸ்க். அதுவும் கொஞ்சம் லிப் ஹைட்ரேஷனுக்காண்டி லிப் பாம். அண்ட் இது வந்துட்டு மட் மாஸ்க். இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் க்ளோக்காண்டி லாஸ்ட்டாக இதுவும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். நான் எப்போவுமே ப்ரஷ் பண்ண மறந்துட்டு லாஸ்ட்டாக தான் ப்ரஷ் பண்ணுவேன். நான் நேற்றே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். தாமியுங்கிர் ஓகே, தாமியுங்கிர் டும் டக் டக் டும் டக். இது வேற மனசுக்குள்ளே வந்துட்டே இருந்தது இந்த ரீல்ஸை பார்த்ததுலேருந்தே. ஆனால் நான் இது ரீக்ரியேட்லாம் பண்ணல, சும்மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பாடிட்டே இருந்தோம். அண்ட் இந்த சாரீ நாங்கள் ஏற்கனவே ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கன்னா நான் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஐடாவும் வைஷாலினியும் எனக்காண்டி வந்துட்டு ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் நான் ஐடா கிட்ட தான் கொடுத்து என் சாரியை ப்ளீட் பண்ணி தர சொல்லுவேன். அவ்வளோ அழகாக பண்ணி தருவாங்க. அண்ட் அவங்க வந்து இதுக்கெலாம் ட்ரெயின் ஆனவங்களாம் கிடையாது, சும்மா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டதா. நெக்ஸ்ட் கொஞ்சமாக வந்துட்டு மாய்ஸ்சரைசர், தென் ஐம் கோயிங் வித் மை சன்ஸ்க்ரீன். அருவிக்கால்கள் கொண்டு காலையில் 4 மணிக்கு இவ்வளோ அலாம் வச்சு எழுப்பி விட்டுட்டேன். எனக்கு மேக்கப் பண்ணி தரதுக்காண்டி நான் போட்டு படாத பாடுபடுத்திட்டேன். அண்ட் ஈவன் மீ டூ, நானும் அவளை வந்துட்டு கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டேன் மேக்கப் பண்ணி விடுறதுல. அவள் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சானா, நானும் இடையில ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன். பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. வானோடு தீட்டி வைத்ததா அண்ட் ஐம் ரெடி. இதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக் அண்ட் அவுட்கம். நல்லா இருக்கு.